இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றத்திற்கு நடுவே நம் பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்று இருப்பது சர்வதேச நாடுகள் இடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பரம எதிரியாக ஈரான் இருக்கிறது. பல ஆண்டுகளாக அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டுள்ளது. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதி உட்பட பல பயங்கரவாதிகளுக்கு பணம், ஆயுதம் மற்றும் இதர உதவிகளை செய்து கொடுத்து அவர்களை இயக்கும் ஈரானிடம் எந்த வகையிலும் அணு ஆயுதம் வந்துவிடக்கூடாது என்பதில் இஸ்ரேல், அமெரிக்கா உறுதியாக இருக்கின்றன. எனவேதான் சமீபத்தில் இரு நாடுகளும் சேர்ந்து ஈரான் அணு உற்பத்தி மையங்களில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தின. இஸ்ரேல், ஈரான் இடையே தீவிர போரும் நடந்தது. ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு முயற்சியை நிரந்தரமாக முறியடிக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடவடிக்கை எடுத்து வருகிறார். இது தொடர்பாக அந்த நாடு தங்களிடம் ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டும், இல்லையென்றால் ஈரானை குண்டு வீசி தகர்த்து விடுவோம் என்று மிரட்டி வருகிறார். மிரட்டலோடு நிற்காமல் தங்களிடம் உள்ள சக்தி வாய்ந்த ஆயுதங்களை ஈரானை சுற்றி குவித்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே ஆயுத குவியல்களுடன் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஈரான் அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதை சுற்றி 9 டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் விமானம் தாங்கி போர்க்கப்பலையும் 4 டெஸ்ட்ராயர் போர்க்கப்பல்களுடன் ஈரானை நோக்கி அமெரிக்கா அனுப்பி வைத்துள்ளது. இவை தவிர நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் F-35 போர் விமானங்கள், F-22, F-15, F-16 ரக போர் விமானங்களையும் ஈரானை சுற்றியுள்ள அமெரிக்க விமானப்படை தளங்களில் அமெரிக்கா குவித்து வைத்துள்ளது. எந்த நேரமும் அமெரிக்கா தாக்கக்கூடும் என்ற நிலையில் அந்த நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் ஒப்புக்கொண்டது. இதுவரை நடந்த பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் இல்லை. எப்போது வேண்டுமானாலும் ஈரானை அமெரிக்கா தாக்கும் அபாயம் இருக்கிறது. பார்லிமென்ட் கூட்டுக்கூட்டத்தில் பேசிய ட்ரம்ப் இதை உறுதி செய்தார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது. உலகின் நம்பர் 1 பயங்கரவாத நாடான ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. இதை பேசி முடிக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் அணு ஆயுதம் தயாரிக்க விடமாட்டேன் என்று ஈரானில் நடந்த முந்தைய போரை சுட்டிக்காட்டி பேசினார். இந்த பரபரப்பான சூழலில் அமெரிக்காவிடம் உள்ள சக்தி வாய்ந்த F-22 ரக போர் விமானங்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறது அமெரிக்கா. 12 போர் விமானங்களும் நேற்று இஸ்ரேலில் தரையிறங்கிவிட்டன. ஈரானுடன் போர் வெடித்தால் தாக்குதலில் இறங்க தயார் நிலையில் உள்ளன. ஈரானுடன் அமெரிக்கா போரில் குதித்தால் நிச்சயம் இஸ்ரேலும் களம் இறங்கும். இதனால்தான் மத்திய கிழக்கில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. இந்த பதற்றத்திற்கு மத்தியில்தான் பிரதமர் மோடி இஸ்ரேல் சென்றிருக்கிறார். இன்றும் நாளையும் அவர் இஸ்ரேலில் இருப்பார். இஸ்ரேல், இந்தியா இடையே மிகவும் நெருக்கமான உறவு உள்ளது. அந்த நாட்டின் பிரதமர் நெதன்யாகு மற்றும் மோடி இடையே தனிப்பட்ட முறையிலும் நல்ல நட்பு இருக்கிறது. வர்த்தக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் இஸ்ரேல், இந்தியா நெருக்கமாக இருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் கூட இஸ்ரேல் தந்த ட்ரோன்களை நம் ராணுவம் பயன்படுத்தியது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இடையே நேட்டோ என்னும் வலுவான ராணுவ கூட்டமைப்பு இருக்கிறது. இதேபோல் முஸ்லிம் நாடுகளை வைத்து ஒரு ராணுவ கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியில் பாகிஸ்தான் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த கூட்டணியில் இஸ்ரேல், கிரீஸ், சைப்ரஸ், இந்தியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக தனித்தனியாக பகை வளர்க்கும் பாகிஸ்தான், துருக்கி, சவுதி உள்ளிட்ட நாடுகளும் இடம்பெற்றுள்ளன. முஸ்லிம் நாடுகளில் அணு ஆயுதம் வைத்திருக்கும் ஒரே நாடு பாகிஸ்தான் மட்டுமே. இதை வைத்து ஆசை காட்டி வலுவான கூட்டணி அமைக்க பாகிஸ்தான் முயற்சி செய்கிறது. இந்தியாவை சமாளிக்க அந்த ராணுவ கூட்டணி உதவும் என்று பாகிஸ்தான் நம்புகிறது. இந்த கூட்டணிக்கு செக் வைக்கும் விதமாக இஸ்ரேல், இந்தியா இணைந்து புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கும் என நெதன்யாகு சொல்லியிருந்தார். அந்த கூட்டணியில் இந்தியா, இஸ்ரேல், சைப்ரஸ், கிரீஸ் உள்ளிட்ட நாடுகள் இருக்கும். இதற்கு எக்ஸகன் கூட்டணி என்று பெயர் சூட்டியுள்ளார். இந்த கூட்டணியை வலுப்படுத்தவும் இந்தியா, இஸ்ரேல் இடையே பல முக்கிய ராணுவ ஒப்பந்தங்களை உறுதி செய்யவும் தான் மோடி இஸ்ரேல் சென்றுள்ளார். எனவேதான் மோடியின் இஸ்ரேல் விசிட் சர்வதேச அளவில் பரபரப்பையும் பாகிஸ்தானுக்கு பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.